படம் ஸ்க்ரீனில் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் மை பிரதர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரும் சரி, ஆக்ட்ரஸ் மியா ஜார்ஜும், அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக படத்தில். அண்ட் ஜிப்ரான்ஸ் மியூசிக், செல்வாஸ் ஆர்ட் டைரக்ஷன், ஸோ எல்லாமே வந்து ஒரு எல்லாமே அமைஞ்சதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட ரிசல்ட்டு, அதோட அவுட்கம், அதோட மானிட்டரி சக்ஸஸ் எல்லாம் வந்து இஸ் வெரி செகண்டரி ஃபார் மீ. பட் ரைட் நவ் ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை டீம் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் வெரி ஹாப்பி ஐவ் டன் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. படம் நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டு நான் எப்படி நினச்சனோ இந்த படம் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சனோ அதை நான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது மற்றவங்க சொல்கிறதுலேருந்து எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஸோ அந்த படத்தோட ஆடியோ நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்க. ஜிப்ரான், ஸோ ஃபேண்டாஸ்டிக் டீம். அதை எகெயின் வந்துட்டு ஆஸ் அ ப்ரொடியூசராக ஜாமி வந்துட்டு உனக்கு யார் தோணுதோ நீ அவங்கள வச்சு பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த சுதந்திரமாக எனக்கு கொடுத்தான். ஸோ ஜிப்ரான்லேருந்து ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார், பிகாஸ் இட்ஸ் அ பீரியட் ஃபில்ம். அப்படின்னோட அசிஸ்டன்ட் டேரக்டர், நான் அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கும்போது சாபு சார் அசிஸ்டண்ட்டாக செல்வ ஒர்க் பண்ணும்போதுலேருந்து எனக்கு நல்ல பழக்கம். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரே காலகட்டத்தில் வளர்ந்த ஒரு டீம். எனக்கு ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்மேஷன் ஆகணும், ஸோ லாங் டைம் கரியருக்கு வந்துட்டு எல்லாமே சேர்ந்து வளரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அது இந்த ஃபிலிமில் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஃபேண்டாஸ்டிக் டீம் எகெயின் சூர்யாலேருந்து எல்லாமே. ஸோ எகெயின் நான் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்லேயும் சொன்னேன், பட் இப்போயும் நான் சொல்கிறேன், அமரகாவியம் வந்துட்டு 2014 வந்துட்டு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். இன்னும் சில வருடங்களுக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ இந்த படத்தை வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நல்ல விதமாக ப்ரமோட் பண்ணி ஒரு சக்ஸஸ் ஃபில்மாக ஆக்கணும் அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அதை செய்வீங்க நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் படத்தில் வந்து எந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனாக இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த இது இருக்கும். அது ஏன்னா வந்து ஷங்கர் வந்து ரொம்ப ஜென்யூனான பர்சன் பை ஹிம்செல்ஃப். என்னோடய பிரதர் வந்து அதோட ஜென்யூனான பர்சன். ஸோ இது எல்லாமே அப்படியே வந்து அந்த ஃபிலிமில் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கும். ஸோ என்னோடய கேரக்டர் மட்டும்தான் அதில் கொஞ்சம் இதாக இருக்குது. அந்த ஜென்யூனிட்டி நான் கொண்டு வந்துடுறேன். தேங்க்யூ.